வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான கதைய பார்க்க போறோம். ஒரு சித்தரோட அருளால ஒருத்தரோட வாழ்க்கை மொத்தமா எப்படி மாறுச்சுங்கிற கதை இது. அதாவது பிறந்ததுல இருந்து காதும் கேட்காது, வாயும் பேச முடியாத ஒருத்தர், அவரோட மௌன உலகத்துல திடீர்னு ஒரு தெய்வீக குரல் ஒலிக்குது. அந்த நம்ப முடியாத பயணத்துக்குள்ள வாங்க, நாமளும் சேர்ந்து போலாம். இந்த கதைக்கு ஒரு பெரிய ஆதாரம் இருக்க. இது சாதாரணமா யாரோ சொன்ன கதை இல்ல. மாமுனிவர் அகத்தியரே அவரோட பொது வாக்குல சொன்னது. ஆதி சிவசங்கரியோட பாதங்களை வணங்கிட்டு நான் இத சொல்றேன்னு அவரே வாக்கு கொடுத்திருக்காரு. அப்போ பாத்துக்கோங்களேன், இது எவ்வளவு உண்மையான தெய்வீகமான நிகழ்வா இருக்கும்னு. சரி, இப்ப நாம நேரா கதைக்குள்ள போயிடலாம். இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா, புண்ணிய பூமியான அண்ணாமலையில. நம்ம கதையோட நாயகன் அருணகிரிநாதர் அங்கதான் இருக்காரு. அவர் ஒரு தீவிரமான பக்தர். ஆனா அருணகிரிநாதரோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்பவே சவாலானது. அண்ணாமலை மாதிரி ஒரு புண்ணிய ஸ்தலத்துல தான் இருக்காரு. ஆனா அவரால பேச முடியாது, காதும் கேட்காது, சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு முழுமையான மௌன வாழ்க்கை. இவ்ளோ கஷ்டம் இருந்தாலும் அவரோட பக்தி இருக்கு பாருங்க, அது மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. இப்போதான் நம்ம கதையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது. அருணகிரிநாதரோட அந்த மௌன உலகத்தையே உடைச்சுக்கிட்டு வானத்துல இருந்து ஒரு மாயமான சத்தம் கேக்குது. அது அவரோட வாழ்க்கையே புரட்டி போட போற ஒரு ஒலி. பிறந்ததுலேருந்து எந்த ஒரு சத்தத்தையுமே கேட்டிராத அருணகிரியோட மனசுல அப்போ என்ன கேள்வி வந்திருக்கும்? நிச்சயம் எதுவா தான் இருந்திருக்கும். அது யாருடைய குரல்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த கும்மிருட்டான மௌன உலகத்துல முதல் முறையா கேட்கிற அந்த குரல் யாருடையதா இருக்கும்? ஆமாங்க, அசரீரியா ஒலிச்ச அந்த தெய்வீக குரல் அவரோட பேரையே சொல்லி கூப்பிடுது. அருணகிரியே அப்படின்னு. அடேங்கப்பா, அவரோட வாழ்நாள்ல அவர் கேட்ட முதல் சத்தம், முதல் வார்த்தை, அது அவரோட சொந்த பேரு தான். என்ன ஒரு தருணம் பாருங்க. முதல்ல ஒரு குழப்பம், அப்புறம் ஆச்சரியம், கடைசியா உச்சகட்ட பேரானந்தம். ஏன்னா தன்னை கூப்பிட்டது வேற யாரும் இல்ல, தன்னோட உயிருக்கும் மேலான இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் தான்னு அவர் உணர்றாரு. அந்த நிமிஷம் அருணகிரியோட இதயம் ஆனந்தத்துல துள்ளி குதிச்சிருக்கும். இதெல்லாம் வார்த்தையால சொல்லவே முடியாத ஒரு தெய்வீக அனுபவம் இல்லையா? முருகனோட அந்த ஒரு குரல், அது வெறும் சத்தம் மட்டும் இல்ல, அது அருணகிரிக்கு ஒரு புது பிறவியே கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஆமா, ஒரு புது அடையாளத்தையும் ஒரு புது பேரையுமே அந்த குரல் கொடுக்குது. முருகப்பெருமான் அவருக்கு வெச்ச அந்த புது பேரு தான் ஞானகிரி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஞானம்னா அறிவு, கிரி அப்படின்னா மலை. ஆக ஞானத்தின் மலைன்னு அர்த்தம். இந்த பேரு அவரோட அடுத்த கட்ட ஆன்மீக பயணத்தோட தொடக்கமா அமைஞ்சது. இந்த உருமாற்றத்தை பாருங்களேன், எவ்வளவு அற்புதம்! ஒரு மௌனமான பக்தனா இருந்த அருணகிரி ஒரே ஒரு தெய்வீக குரலை கேட்டதும் ஞானத்தை தேடுற ஞானகிரியா மாறிட்டாரு. இது நிஜமாவே ஒரு தெய்வீக தலையீடுதாங்க. ஆனா இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. குரல் ரொம்ப தெளிவா சக்தியோட கேக்குது. ஆனா அந்த குரலுக்கு சொந்தக்காரனான முருகனோட உருவம் மட்டும் கண்ணுக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க, ஞானகிரின்னு புது பேர் கிடைச்சாச்சு, காது கேட்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா தெய்வம் மட்டும் இன்னும் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சுதான் இருக்கு. இதைத் தொடர்ந்து வானத்துல ஒலிச்ச அந்த தெய்வீக குரலுக்கும் இப்போ புதுசா பிறவி எடுத்த மாதிரி இருக்கிற நம்ம ஞானகிரிக்கும் நடுவுல ஒரு உரையாடல் தொடங்குது. சொல்லப்போனா இந்த உரையாடல் தான் அவரோட வாழ்க்கையோட நோக்கத்தையே மாத்தி எழுத போகுது. முருகப்பெருமான் ரொம்ப நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஞானகிரி, உனக்கு என்ன வேணும்? இது ஏதோ சாதாரண கேள்வி இல்ல. இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகிற கடவுளே ஒரு பக்தன் கிட்ட நின்னு உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொல்ற மாதிரி ஒரு மகத்தான தருணம் இது. இப்போ நீங்களே சொல்லுங்க, பேசவோ கேட்கவோ முடியாத ஒருத்தர்கிட்ட கடவுளே நேர்ல வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அவர் என்ன கேட்டிருப்பாரு? பணத்தையா, புகழையா, இல்ல தனக்கு இருக்கிற குறையெல்லாம் போகணும்னு கேட்டிருப்பாரா? வாங்க ஞானகிரி என்ன கேட்டாருன்னு பார்க்கலாம். ஞானகிரியோட பதில கேட்டா மெய்சிலிர்த்து போயிடுவீங்க. அவ்வளோ தூய்மையான பக்தி. அவர் கேட்டது ஒரே ஒரு விஷயம்தான். முருகா, இவ்ளோ நாளா உன் பேரை மனசுக்குள்ள மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போதான் உன் குரலையே கேட்கிறேன். தயவு செஞ்சு என் கண்ணால உன்னை பார்க்கணும். எனக்கு உன் தரிசனம் வேணும். பாத்தீங்களா, தன் வாழ்க்கையில முதல் முறையா கேட்ட அந்த தெய்வீக குரலுக்கு சொந்தக்காரர் எப்படி இருப்பாருன்னு தன் கண்ணால பார்க்கணும். இது மட்டும்தான் அவரோட ஒரே ஆசையா இருந்திருக்கு. இதுதாங்க தன்னலமில்லாத பக்தியோட உச்சம். ஆனா முருகனோட பதில் ரொம்ப ஆழமானதா இருந்துச்சு. அவர் உடனே இந்த பாருன்னு தரிசனம் கொடுக்கல. அதுக்கு பதிலா ஒரு தெய்வீக கட்டளைய போடுறாரு. அப்படின்னா என்னை நீ தேடி வா. அவ்வளோதான். அந்த ஒரு வரி ஞானகிரியோட மொத்த வாழ்க்கையுமே மாத்திடுச்சு. இந்த கட்டளைக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அதாவது உண்மையான தெய்வீக அனுபவம் சும்மா கிடைச்சிடாது. அதை நாம தேடி போகணும், கஷ்டப்பட்டு அடையணும். முருகனோட இந்த ஒரு உத்தரவு ஞானகிரியோட புது வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தையே கொடுத்துடுச்சு. அதுதான் ஒரு மிகப்பெரிய தேடல்.
முருகனோட இந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு ஞானகிரியும் தன்னோட அந்த தெய்வீக தேடலை தொடங்குறாரு. ஆனா ஒரு சித்தனோட அந்த மாபெரும் தேடல் பயணம் கடைசியில எங்க போய் முடிஞ்சது, எப்படி நிறைவடைஞ்சது? இந்த கேள்வியோட இன்னைக்கு இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். நீங்களும் இதை பத்தி சிந்திச்சு பாருங்க.